Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems on schedules in DBMS. அதாவது ஒரு schedule வந்து recoverable schedule-ஆ, cascadeless schedule-ஆ இல்ல stick schedule-ஆன ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு என்ன டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க, இது ரெக்கவரபிள் ஷெடியூலாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரெண்டு ஷெடியூலில் செக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே R1 சொன்னால் ரீட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 1, ஓகேவா. W1னா இட் பர்ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆன் டிரான்சாக்ஷன் T1. R1 of B na it again performs a transaction read operation on transaction T1. So 2 na other transaction T2. C2 அப்படினு சொன்னா commit operation on transaction T2. C1 அப்படினு சொன்னா commit operation on transaction T1. சரியா? ஸோ பார்க்கலாமா? இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு இதில் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, இந்த ஷெடியூல் வந்து ரெக்கவரபிள் ஷெடியூலாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து கேஸ்கேட்லெஸ்ஸோ ரெக்கவரபிளோ இல்லை ஸ்ட்ரிக்டோ எல்லாம் செக் பண்ணுறதுக்கு மெயின் கண்டிஷன் வந்து டர்ட்டி ரீட் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் டர்ட்டி ரீட் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஷெடியூல் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல், ரெக்கவரபிள் ஷெடியூல். ஸ்ட்ரிக்ட் ஷெடியூலுங்கிறது எப்படி அப்படின்னா, ரைட் ஆப்ரேஷன் ஒரு டிரான்சாக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது கமிட் ஆகிட்டு இன்னொரு டிரான்சாக்ஷன் அது கமிட் ஆன பிற்பாடு ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் அந்த ஷெடியூல் வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கவரபிள் அப்படின்னு சொன்னால் டர்ட்டி ரீட் இருந்தது இல்லாட்டி அது வந்து கேஸ்கேட்லெஸ் ரெக்கவரபிள். சப்போஸ் டர்ட்டி ரீட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஷெடியூல் வந்து ரெக்கவரபிளாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ரெக்கவரபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆர்டரில் டர்ட்டி ரீட் ஆயிடுச்சோ அதே ஆர்டரில் கமிட் பண்ணால் அந்த ஷெடியூல் வந்து ரெக்கவரபிள் ஷெடியூல், இல்லைனா அது வந்து இர்ரெக்கவரபிள் ஷெடியூல். நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், சரியா. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் அந்த ஷெடியூல் ஒரு ரெண்டு ஷெடியூல் கேட்டிருக்காங்களே, ரெக்கவரபிளாக இல்லையான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டர்ட்டி ரீட் இருக்கா, எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ T1 வந்து என்னது, எங்கே டர்ட்டி ரீட் எங்கேயாவது இருக்கா, ஃபஸ்ட்டு ரைட் ஆப்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இது எங்கே டர்ட்டி ரீட்னா இங்கே இந்த இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரீட் ஆப்ரேஷன் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆமாம், இங்கே இருக்குது, சரியா, இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுது, எதில் டிபெண்டன்சி இருக்குது, டிரான்சாக்ஷன் T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. ஏன் அப்படின்னு சொன்னால் T2 வந்து T1ஓட T1 ரைட் பண்ண வேல்யூவை தான் வந்து ரீட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ ரிக்கவரபிலிட்டிக்கு என்ன கண்டிஷன், அதாவது T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. அப்போ அப்படின்னா எங்கே டிபெண்டன்சி இருக்கோ, ஆர்டர் ஆஃப் எங்கே டர்ட்டி ரீட் இருக்கோ அதே ஆர்டரில் வந்து நம்ம கமிட் பண்ணோம் T1. ஸோ T1 ஃபஸ்ட்டு கமிட் பண்ணிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன இதில் எது ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருக்கு, டிரான்சாக்ஷன் T2 தான் கமிட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷெடியூல் வந்து இர்ரெக்கவரபிள் ஷெடியூல், சரியா, ரெக்கவரபிள் கிடையாது, அதனால் இர்ரெக்கவரபிள் ஷெடியூல். அடுத்தது இப்போது அந்த இதிலே வந்து நம்ம ரெண்டாவது ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ரெக்கவரபிளாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வந்து டர்ட்டி ரீட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே W of A இருக்குது, டிரான்சாக்ஷன் T1ல் W of A இருக்குது, இது டிரான்சாக்ஷன் T2. ஸோ இது கரஸ்பாண்டிங் ரீட் ஆப்ரேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சரியா, ரீட் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து T2 டிபெண்ட்ஸ் ஆன் இதில் வந்து T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. அகெயின் எதில் இருக்க T1. ஸோ எதில் டிபெண்டன்சி இருக்கோ அந்த டிபெண்டான டிரான்சாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆகணும். ஸோ T1 ஷுட் கமிட் ஃபஸ்ட். இதில் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால இந்த ஷெடியூல் வந்து ரிக்கவரபிள் ஷெடியூல், சரியா. அடுத்தது வந்து இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ C3னா டிரான்சாக்ஷன் T3. இந்த ப்ராப்ளத்தில் 3 டிரான்சாக்ஷன் இருக்கும், சரியா. ஸோ எல்லாமே இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு ரைட் ஆப்ரேஷன் T1 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. அது கரஸ்பாண்டிங் ரீட் ஆப்ரேஷன் T2வில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து டர்ட்டி ரீட். ஸோ டிரான்சாக்ஷன் T2வில் வந்து W(A)க்கு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. கீழே தான் எப்பயுமே டிரான்சாக்ஷன் பார்க்கணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. இங்கே W(A)க்கு கீழே தான் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ T2வில் எங்கேயா W ஆப்ரேஷன் இருக்கா? ரைட் ஆப்ரேஷன் இருக்கா? ஸோ W(C) இருக்குது, W(B) இருக்குது. இது கரஸ்பாண்டிங் ரீட் ஆப்ரேஷன் T3யில் இருக்கா? கிடையாது. T3யில் எந்த இதுவுமே இல்லை. ஸோ வந்து இதில் வந்து டர்ட்டி ரீடு இல்லை. இப்போது டிரான்சாக்ஷன் T3யில் W(B) இருக்குது. இது கீழே ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கா? இது கீழே வந்து இங்கே வந்து டர்ட்டி ரீட் ஆப்ரேஷன் எங்கேயாவது இருக்கா? இல்லை, டர்ட்டி ரீட் கிடையாது. T3 கமிட் ஆனதுக்கு பிறகு தான் இது ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து டர்ட்டி ரீட் இங்கே இல்லை. டர்ட்டி ரீட் இல்லாட்டியே அது வந்து என்ன ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். சரியா? இப்போ ஆனால் வந்து இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும், ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூலாக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூலுக்கு என்ன சொன்னேன், ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோன்னே அது கமிட் ஆன பிற்பாடு மற்ற டிரான்சாக்ஷன் வந்து ரீட் ரைட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். ஸோ இங்கே வந்து ரீட் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கு. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு ரீட் பண்ணால் கான்ஃப்ளிக்டே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை. கமிட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கு, எப்பயுமே ரீட் ஆப்ரேஷனுக்கு கான்ஃப்ளிக்ட் வராது இல்லையா? W(A) இப்படியே இருந்து மேலேயும் போகிறது இல்லை. இப்போ வந்து கீழே தான் நம்ம பார்க்கணும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீட் ரைட் ஆப்ரேஷன் இது கமிட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? டிரான்சாக்ஷன் T2க்கு அப்புறம் பண்ணலை. T3யும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, T3 இது கமிட் ஆனதுக்கப்புறம் தான் T2வில் இந்த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலை நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 3. இப்போ வந்து இந்த ஷெட்யூல் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு டர்ட்டி ரீட் இருக்கான்னு பார்க்கணும். டர்ட்டி ரீட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டிரான்சாக்ஷன் T1ல் எங்கே ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் டிரான்சாக்ஷன் T2வில் கரஸ்பாண்டிங் ரீட் ஆப்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ரீட் ஆப்ரேஷன் நமக்கு இல்லை. ஸோ T2வில் இல்லை. T3யில் இருக்கா? T3யில் இல்லை. இப்போ T2வில் வரணும். T2வில் ரைட் ஆப்ரேஷன் இருக்கா? W(C) இருக்குது. W(C)க்கு ஏதாவது ரைட் டர்ட்டி ரீட் இருக்கா? T3யில் கிடையாது. அதே மாதிரி T1ல் இருக்கா? கிடையாது. W(B) இருக்குது, ஆனால் கரஸ்பாண்டிங் இது T3லேயும் இல்லை, T1லேயும் இல்லை. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் T3யில் பார்க்கணும். T3யில் நமக்கு என்ன இருக்குது? W(B). W(B)க்கு வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ரீட் ஆப்ரேஷன் இருக்கா? ஆமாம், T2வில் இருக்குது. ஸோ இங்கே வந்துருச்சா? இங்கே என்ன ஆகுது? W(B) இது ரைட் பண்ண வேல்யூவை எது ரீட் பண்ணுது? T2 ரீட் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து எங்கே டிபெண்டன்சி இருக்குது? எது ரீட் பண்ணுது? T2 டிபெண்ட்ஸ் ஆன் T3. நீங்கள் வந்து இங்கேருந்து மேலே போகிற இப்படி தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது இங்கே என்ன ஆகுது? டர்ட்டி ரீட் இருக்கா? டர்ட்டி ரீடில் எது வருது? எது ரீட்? T2 டிபெண்ட்ஸ் ஆன் T3. அப்புறம் அப்படின்னு சொன்னால் ஏன் T2 டிபெண்ட்ஸ் ஆன் T3? எது ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அப்போது T3 ஷுட் கமிட் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே T3 கமிட் ஃபஸ்ட்டா? கிடையாது. T3க்கு முன்னாடியே நம்ம வந்து என்னது? T2 கமிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நமக்கு வந்து இர்ரிகவரபிள் ஷெட்யூல். சரியா? இப்போ வந்து இந்த ப்ராப்ளமில் என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். A1 A2 அப்படின்னு சொன்னால் A1னா அபார்ட் ஆப்ரேஷன். A1னா டிரான்சாக்ஷன் T1 அபார்ட் ஆகுது. A2னா டிரான்சாக்ஷன் T2 அபார்ட் ஆகுது. ஸோ இப்படி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் T1 T2 இருக்குது. இப்போ வந்து டர்ட்டி ரீட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ W(A) இது கரஸ்பாண்டிங் இது R(A). ஸோ நம்ம என்ன ஆகுது? T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. ஸோ அப்புறம் ரிகவரபிளுக்கு T1 ஷுட் கமிட் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக டர்ட்டி ரீட் வந்துருச்சு. டர்ட்டி ரீட் வந்தாலே அது கேஸ்கேட்லெஸ் இல்லை.
அது கேஸ்கேட்லெஸ் அது ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காது. ஸோ அதை பற்றி இது பண்ண வேண்டாம். டர்ட்டி ரீட் அதனால தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1, T1 ஷுட் கமிட் ஃபஸ்ட். ஆனால் இங்கே நம்ம வந்து கமிட் ஆப்ரேஷன் ரெண்டுத்துக்குமே இல்லை. கமிட் ஆப்ரேஷன்னா தான் அது டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும். அபார்ட் ஆயிருக்குன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ரெக்கவரபிள் ஷெட்யூல் தான். எங்கே ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு ஏன் ரெக்கவரபிள் ஷெட்யூல், இனிஷியல் வேல்யூ இங்கே ரீட் பண்ணும்போது அது டேட்டா பேஸ்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஸோ ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு வந்து என்ன ஆகுது, டேட்டா பேஸ் வேல்யூவுக்கு போய் நமக்கு வந்து திருப்பி அது என்ன சொல்கிறது ரீஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் வந்து இது வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூல் தான். சரியா? அடுத்தது நமக்கு இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டர்ட்டி ரீட் பார்க்கணும். டர்ட்டி ரீட் அகெயின் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1, T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1, T1 ஷுட் கமிட் ஃபஸ்ட். இதுதான் வந்து டர்ட்டி ரீட் இருந்தாலே கண்டிப்பாக அது கேஸ்கேட்லெஸ் உள்ள ஸ்ட்ரிக்டும் கிடையாது. T1 வந்து கமிட் ஆகுது ஃபஸ்ட் ஆகுது. ஸோ ஆனால் இங்கே வந்து எங்கள் T1 கமிட் ஆகுதா கிடையாது. ஸோ வந்து இந்த ஷெட்யூல் வந்து இர்ரெக்கவரபிள் ஷெட்யூல். ஸோ அதுதான் இங்கே இர்ரெக்கவரபிள் ஷெட்யூல்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் நமக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டர்ட்டி ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். W(A) இங்கே இல்லை. T2ல் அப்புறம் ஏதாவது W(B)க்கு இல்லை, W(B)க்கு இல்லை. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது T2ல் வந்து என்னது W(A)க்கு இங்கே கரஸ்பாண்டிங் இது ஏதாவது இருக்கா, W கீழே ஏதாவது இருக்கா, கிடையாது. ஸோ டர்ட்டி ரீட் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். பட் இது வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரிக்டில் என்ன பார்த்தோம், ஒரு ரைட் ஆப்ரேஷன்ஸ் கமிட் ஆன பிற்பாடு எந்த ரீடோ ரைட்டோ இன்னொரு டிரான்சாக்ஷனில் பண்ணால் அது ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் கமிட் ஆகிடுச்சு. நம்ம கமிட் ஆன பிற்பாடு இங்கே ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம இங்கே என்ன ஆகும், நமக்கு வந்து வேறு ஏதாவது ரைட் ரீட் பண்ணியிருக்கா. ஆமாம், இங்கே ரைட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ வந்து நான் கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது. கமிட் ஆன பிற்பாடு ஏதாவது ரீட் பண்ணியிருந்தா அது வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. பட் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், T1 வந்து என்ன ரைட் ஆப்ரேஷனை இது பண்ணால் கமிட் ஆகாமலே இங்கேயும் ரைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை இது வந்து ஒரு பிளைண்ட் ரைட்டு தானே. ஸோ வந்து இது என்ன சொல்லலாம், இது கேஸ்கேட்லெஸ்ன்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும், ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ இது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த ஷெட்யூல்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோலையும் இன்னும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.